ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை எள்ளு உருண்டை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. வெள்ளை எள்ளு வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இப்படி வறுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து கருப்பு எள்ளு உருண்டை பொடி பண்ணி எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ எண்டில் நாங்கள் கொடுக்குறோம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. படப்படன்னு இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம இறக்கிக்கலாம். இந்தமாதிரி சத்தம் வந்ததுனால நல்லா எள்ளு வறுபட்டுருச்சு. நம்ம வந்து எள்ளை வந்து பச்சை எள்ளாகவும் எடுக்கக்கூடாது, கசக்க ஆரம்பிச்சிடும். பக்குவமாக நம்ம வறுத்தோம்னா அந்த எள்ளு உருண்டை டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வறுத்துடுங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. ரொம்ப தீஞ்சதுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் கப்பில் தான் நான் வந்து எள்ளு எடுத்தேன், 1 கப்பு. அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இதில் தூசி கல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். கிண்டி வச்சு கிண்டிக்கலாம். பாவு வந்து கொஞ்சம் கட்டியானவுடனே நம்ம எள்ளை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கொஞ்சம் திக்கான இதுக்கு வந்தோடனே பதம் கரெக்டாக இருக்கும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், முன்ன இருந்ததோட நல்லா பாவு கட்டியாகி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கட்டியானோடனே நம்ம எள்ளை போட்டு கிளறிக்கலாம். பாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் எள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இப்படி கிளறி விட்டுக்குங்க. நல்லா சுழண்டு வருது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கிட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொதிக்க கொதிக்க இருக்கும். நம்ம சூட்லேயே இப்படி பிடிச்சிட வேண்டியதுதான். பாருங்க, இதேமாரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாம். என்னுடைய எள்ளு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.